கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக சென்னை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு இருந்துச்சு. மாநிலத்தில் அதிமுக ஆட்சி இருந்தால் கூட சென்னை வளரணும்னா திமுக தான் வேணும்னு சென்னையின் தீர்ப்பு எப்போவுமே சாலிடாக திமுக பக்கம் தான் இருக்கும். அதனாலேயே சென்னையை பழிவாங்கிற மாதிரி அதிமுக ஆட்சியில் பாராமுகமாக செஞ்சு வச்சிருந்தாங்க. நம்ம தலைநகரையே தவிக்க விட்ட ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. சின்ன மழைக்கு வெள்ளத்தில் உங்களை தத்தளிக்க விட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. புதுசாக எதையாவது செய்யலைனாலும் பரவாயில்ல, முந்தைய திமுக அரசில் நாம் உருவாக்கிய கட்டமைப்புகளை கூட சீர்குலைச்சு வச்சுருந்தாங்க. சென்னையை தேங்கவும் வளர்ச்சிக்காக இயங்கவும் வச்சுட்டு போயிருந்தாங்க. சென்னைக்கு சமமாக இருந்த மற்ற நகரங்கள் எல்லாம் 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் வேற லெவலுக்கு போயிருந்தாங்க. அதை சரி செய்கிற மாதிரி இப்போ நம்மோட கடந்த 5 வருஷத்தில் மலமலன்னு சென்னையோட எல்லா பகுதிகளிலையும் மேம்பாலங்கள், மெட்ரோ பணிகள், பூங்காக்கள், நூலகங்கள், முதல்வர் படைப்பகங்கள், மழைநீர் வடிகால்கள், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ஏழைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள், மையப்பகுதியிலேயே விளையாட்டு மைதானங்கள், குத்துச்சண்டை அகாடமி, நவீன பேருந்து நிலையங்கள், தாழ்தள பேருந்துகள், மின் பேருந்துகள், ஏசி பேருந்துகள், இப்படி லிஸ்ட் போட்டால் போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்குறோம். அதுவும் வட சென்னை வளர்ச்சி திட்டம் என ஸ்பெஷலாக கொண்டு வந்து 8000 கோடி ரூபாய் ஒதுக்கி உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தி வட சென்னையோட இமேஜையை மாற்றிட்டோம். நிறைய பேர் இப்படி நாம் உருவாக்கிற இடங்களுக்கு போய் பார்க்குறப்போ நம்ம சென்னையில் இப்படி வசதியா, எப்படி இருந்த இடம் இப்படி மாறி போச்சு அப்படின்னு ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. இப்படியாக அதிமுகவோட 10 ஆண்டு ஆட்சியில் கண்டுகொள்ளாமல் இருந்த சென்னைக்கு தலைநகருக்குரிய கவனத்தை செலுத்தி இப்போதான் அது நிமிர்ந்திருக்கு. நம்ம ஆட்சியில் தலைநகரை தலை சிறந்த நகரமாக மாற்றியிருக்கிறோம். அதனால் அடுத்த கட்டமாக நேற்று முன்தினம் சென்னை சூப்பர் 6 என்ற பெயரில் ஒரு சிறப்பு செயல் திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறேன். ராபின்சன் பூங்காவில் கட்சி தொடங்கின நாளிலிருந்து சென்னை திமுகவின் கோட்டையாக விளங்குகிறது. யாராலும் உடைக்க முடியாத கோட்டை. 2021 முழு வெற்றியை தந்து நம்மை அரியணையில் ஏற்றிய அந்த வெற்றி இந்த முறையும் தொடரணும். சாதாரணமாக இல்லை, கடந்த முறையை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் இந்த வாட்டி வெற்றி பெறணும். எத்தனை பேர் வந்தாலும் சென்னைக்காக உழைக்கிற திமுக கொடி மட்டும்தான். திமுக கொடி மட்டும்தான் சென்னையில் பறக்கணும், இது உறுதி.